ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கடந்த 2 நாட்களில் ரொம்பவே சர்ச்சைக்குரிய பெயர்களில் ஒரு பெயராக மாறி இருக்கிறோடைய பெயர் தான் ராதன் பண்டிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் தான் வந்துட்டு பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களாக தமிழக அரசியலில் பேசுபொருளாகவும் மாறி இருக்காரு. பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வியும், அதை தாண்டி சட்டமன்றத்துல வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ராஜகுருவா இருக்காரு அப்படின்னா நீங்க உங்க தனி செல்வாக்குல தனி சொந்த செலவுல வந்துட்டு நீங்க அவரை மெயின்டைன் பண்ணிக்கங்க, நீங்க அவரை வந்துட்டு உங்க கூட வச்சுக்கோங்க. ஆனா அரசு வேலையில எப்படி உட்கார வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா உட்பட பலரும் கேள்வி எழுப்பதனால அரசு அலுவலரா நியமிக்கப்பட்ட 24 மணி நேரத்துல அந்த பதவியும் அதை தாண்டி அந்த உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால நேத்துல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா யார் இந்த ராதன் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம இந்த வீடியோல யார் இந்த ராதன் பண்டிட், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல போயஸ் கார்டன் உள்ள வரைக்கும் போய் ஜெயலலிதாவுக்கு ஆஸ்தான ஜோதிடரா இருந்தவர் எப்படி விஜய்க்கு அறிமுகமானாரு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுல இருந்து விஜயனுடைய மனசுல தனிப்பட்ட ஒரு இடம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேரு வெற்றிவேல் தான். அப்ப ரிக்கி ராதன் பண்டிட்னு சொல்றாங்களே, ஏதோ நார்த் சைடை சேர்ந்தவரா இருப்பாரோ, பிரபலமான ஜோஷியரோ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஊத்துக்கள் இருக்கு இல்லையா, அங்கதான் 90 காலகட்டத்துல ஜோஷியரா தன்னுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராதன் பண்டிட். அப்படி போய்கிட்டு இருந்தவருக்கு அந்த ஊர் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய செல்வாக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. 96 காலகட்டத்துல வந்துட்டு அதிமுக தோல்வி அடையுது. அதனால பல மூத்த அமைச்சர்களும் மன உளைச்சல்ல இருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிமுக பிரபலம் என்ன பண்றாருன்னா ராதன் பண்டிட் கிட்ட ஜாதகம் பார்க்கிறாரு. ராதன் பண்டிட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தா இதெல்லாம் வந்துட்டு உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்ல நோட் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இது நடக்கலன்னா வந்து என்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லியும் அனுப்புவாராம். இதனால அந்த விஐபி பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ராதன் பண்டிட் சொன்னது அப்படியே பலிக்குது. இதனால அன்னைக்கு அதிமுக அமைச்சராக இருந்த முத்துசாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. முத்துசாமி அவர்களுக்கும் வந்துட்டு ராதன் பண்டிட் கணிச்சது கரெக்டா நடந்ததுனால அடுத்தடுத்த அதிமுக அமைச்சர்களுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி போய்கிட்டு இருந்தவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஜோசியத்துல அதீத நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்குது. அப்படி பார்த்த ஒரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருந்ததுனால ஜெயலலிதா அவருடைய ஆஸ்தான ஜோதிடராகவும் மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராதன் பண்டிட் நினைச்சதை விட அதிக அளவிலான செல்வாக்கு அப்படின்றத ஜெயலலிதா கிட்ட இருந்து கிடைச்சதோட மட்டும் இல்லாம பணம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா கூட இந்த சசிகலா குடும்பத்தினாலேயே ராதன் பண்டிட்டுக்கு குடைச்சல்கள் அப்படின்றது தரப்பட்டதுனால இங்க இருந்தவர் ஐயோ இந்த பொழப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகி டெல்லிக்கு போறாரு. அதிமுக தலைவருடைய ஆதரவு அப்படின்றது இருந்ததுனால அங்க வந்துட்டு அத்வானி இருக்கார் இல்லையா, அத்வானி, அதை தாண்டி முரளி மனோகர் ஜோஷி, அது மட்டும் இல்லாம பல மூத்த விஐபிகளுக்கு அங்கேயும் ஜாதகம் பார்க்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு ஜாதகம் பார்க்கறது அப்படின்றது செட் ஆகல அப்படின்றதுனால அங்க இருந்து சிங்கப்பூருக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாரு. சோ இங்க வெற்றி வேலா இருந்தவர் வடநாட்டுக்கு போகும்போது ராதன் பண்டிட் வெற்றி வேலா மாறுறாரு. சிங்கப்பூருக்கு போகும்போது ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றி வேலாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ சிங்கப்பூர்ல வந்துட்டு பல தொழிலதிபர்களுடைய கான்டாக்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அதனால அங்க வந்துட்டு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளா மாறுறாரு. என்னதான் இங்க வந்துட்டு அதிமுக ராவணன் அவர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா, சசிகலா குடும்பம், அவர்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிமுக
அதிமுகவுடைய பல மூத்த அமைச்சர்களும் ராதன் பண்டிட் கிட்ட ஆன்லைனா ஜோசியம் பார்க்கறது அப்படின்றத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் 2020 விஜய் புதிய கட்சியை தொடங்க போறாரு அப்படின்ற அறிவிப்பு வருது. விஜய்க்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை தாண்டி பார்த்தோம்னா அரசியல்ல பல சந்தேகங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது ராதன் பண்டிட் விஜய்க்கு அறிமுகமாகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா விஜய் டெஃபினட்டா சிஎம் ஆவாரு அப்படின்றத சோசியல் மீடியாஸ்லயா இருந்தாலும் சரி, இல்லை அவரு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லயா இருந்தாலும் சரி, விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் எந்தெந்த வழிபாட்டு தலங்களுக்கு போகணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற தனிப்பட்ட ஆலோசனைகளையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் கணிச்சு சொன்னது விஜயாவுடைய லைஃப்ல கரெக்டா நடந்திருக்கிறதுனால ராதன் பண்டிட்டுக்கு ஒரு இணக்கமான இடம் அப்படின்றது விஜய் மனசுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொன்னதுல இருந்து அவர் ஜெயிக்கிற வரைக்கும் கூட நின்னதுனாலதான் அவருக்கு அரசு பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் விஜய்க்கு நெருக்கமானவராகவும் ரொம்ப பிடிச்சவராகவும் இருந்தாலும் கூட அவர் அடிப்படையில ஒரு ஜோசியர் அப்படின்றதுதான் அவருடைய பதவி இன்னைக்கு பறிபோறதுக்கு காரணமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க திறமை இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ்யோ ஐபிஎஸ்யோ உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு அதிகாரியா நியமிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஜோசியரை நீங்க தனிச்சிறப்பு அதிகாரியா நியமிக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமா போயிடும். அதை தாண்டி மதச்சார்பு இல்லாத அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ராதன் பண்டிட்டுக்கும் அரசு பதவி அப்படின்றது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளான சிபிஎம் சிபியூல இருந்த சிபிஐல ஆரம்பிச்சு எதிர்கட்சியான திமுக, அதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் வரைக்கும் பலரும் விமர்சனம் வச்சதுனால ராதன் பண்டிட்டுக்காக வெளியிட்ட அரசாணை அப்படின்றத திரும்ப வாங்கியிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் அரசு பதவி ராதன் பண்டிட்டுக்கு இல்லை அப்படின்னாலும் டெஃபினட்டா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குல ராதன் பண்டிட் வலம் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. சோ நீங்க ராதன் பண்டிட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.